ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு பக்தன் படிப்படியாக இறைவனை அடையும் ஆன்மீக பயணத்தை பக்தியின் 7 நிலைகளாக பின்வருமாறு விளக்குகிறார். சாது சங்கம். முதலில் சாதுக்கள் அல்லது மகான்களின் நட்புறவு கிடைக்க வேண்டும். சிரத்தை. சாதுக்களின் தொடர்பால் இறைவன் மீது நம்பிக்கையும் ஈடுபாடும் சிரத்தை உருவாகும். சிரத்தை முதிர்ந்தால் நிஷ்டை ஏற்படும். இந்நிலையை அடைந்தவன் இறைவனைப் பற்றிய பேச்சைத் தவிர வேறு எதையும் கேட்க விரும்ப மாட்டான். நிஷ்டை நிலையைத் தொடர்ந்து இறைவன் மீது பக்தி பிறக்கும். பாவம். பக்தி முதிர்ந்தால் அது பாவம், பரவச நிலை ஆகிறது. இந்நிலையை அடைந்தவன் இறைவனை நினைத்து பரவசமடைவான். சாதாரண மனிதர்கள் இந்நிலை வரை செல்ல முடியும். மகாபாவம். பாவம் மேலும் முதிர்ந்தால் அது மகாபாவம் எனப்படுகிறது. இது ஆத்மாவை உருக்கி இறைவனை உணரச் செய்கிறது. பிரேமை. இறுதியாக விளைவது பிரேமை. இதுவே பக்தியின் உன்னத நிலை. பிரேமை ஏற்பட்டுவிட்டால் இறைவனை பிணிக்கும் கயிறு கிடைத்தது போல் ஆகும். இறைவன் பக்தனுக்கு கட்டுப்பட்டு விடுவான். இந்நிலை ஏற்பட்டால் ஒருவன் இந்த உலகத்தையும் தன் உடலையும் கூட முழுமையாக மறந்து விடுவான். பிரபு கிருபா ஹி கேவலம், கிருபா ஹி கேவலம், கிருபா ஹி கேவலம் சரணே. பிரபு கிருபா ஹி கேவலம், கிருபா ஹி கேவலம், கிருபா ஹி கேவலம் சரணே.